இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 2. இதில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதலெழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள். என்னென்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதலெழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள். கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம். சரிங்களா? 1. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது? சிலப்பதிகாரம். இது எல்லாமே அந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள பாடலோட விரிவாக்கம் தான் கொடுத்துருக்காங்க. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது? சிலப்பதிகாரம். 2. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். 4. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எந்த வரிசையில் இயற்கையை போற்றுகிறார்? திங்கள், ஞாயிறு, மாமலை. எந்த வரிசையில் போற்றுகிறார்? ஃபஸ்ட்டு திங்கள் இருக்கும், அடுத்து ஞாயிறுன்னு இருக்கும், அடுத்து மாமலை. 6. கொங்கு அலர் தார் சென்னி என்ற சிலப்பதிகாரம் பாடலில் சென்னி என்பதன் பொருள் என்ன? சோழனை குறிக்கும். சோழன். வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் என்று போற்றியவர் யார்? இளங்கோவடிகள். 8. ஆத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார்? அந்த மன்னன்? சோழ மன்னன், சோழன். 9. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? சோழ மன்னன். அதாவது காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? சோழ மன்னன். 10. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேரர் மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் என்று டேஸ் கூறுகிறது. எது கூறுகிறது? சிலப்பதிகார பதிகம். சிலப்பதிகார பதிகம்தான் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் என்று கூறுகிறது. 13. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் டேஸ் காப்பியங்களுள் ஒன்று, ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் டேஸ் காப்பியங்களுள் ஒன்று, ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். அதாவது சிலப்பதிகாரத்துக்கு வேறொரு பேர் என்ன? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது? சிலப்பதிகாரம். 18. கழுத்தில் சூடுவது தார், அதாவது மாலை. சரியா? கழுத்தில் சூடுவது மாலை, தார். 19. கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். காணி நிலம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? பாரதியார். 22. வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாடியவர் யார்? பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? காணி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் ஆசிரியர் யார்? பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணிய பாரதியார். அதாவது பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன்.
28 இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் யார்? பாரதியார். சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார்? பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தார். 29 கவனிங்க. சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார்? பாரதி. 30 தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார்? பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? பாரதியார். காணி நிலம் என்ற கவிதை டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாரதியார் கவிதைகள். காணி நிலம் என்ற கவிதை டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாரதியார் கவிதைகள். 35 பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர்? வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர்? வலசை போதல். 36 பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். பறவைகள் 37 பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக மட்டும்தான் இடம்பெயர்கின்றன. 38 பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இதை மூணையும் பேஸ் பண்ணி, அதாவது பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பறவைகள் வடக்கிலிருந்து டேஸ் நோக்கியும் மேற்கிலிருந்து டேஸ் நோக்கியும் வலசை போகின்றன? அதாவது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. 40 பறவைகள் டேஸ் போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும்? இறை, ஓய்வு இது இரண்டுக்காக பறவைகள் டேஸ் போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். அதாவது தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். 42 சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. அதாவது கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை. சரியா? ஃப்ரிகேட் பேர்ட். கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் கிலோமீட்டர் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். 44 கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? கப்பல் பறவை. திரும்பவும் சொல்கிறேன், கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? கப்பல் பறவை. சத்தி முத்த புலவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்? 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? சத்தி முத்த புலவர். 47 தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற பாடலை இயற்றியவர் யார்? சத்திமுத்த புலவர். 48 ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு டேஸ் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? செங்கால் நாரைகள். 49 வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது எது? தமிழ்நாடு. 50 தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி டேஸ் நிலத்தில் இருக்கும், உடற்பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். அதாவது ஆண் சிட்டுக்குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். 52 பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் டேஸ் நிறத்தில் இருக்கும், மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது எது? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் வரை இடும்?
3 முதல் 6 வரை முட்டைகள் இடும். சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடைகாக்கும்? 14 நாட்கள் அடைகாக்கும். சிட்டுக்குருவி இமயமலைத் தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது. 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும்? 10 முதல் 13 வருடங்கள் ஆகும். சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் எத்தனை வருடங்கள்? 10 முதல் 13 வருடங்கள். சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் எவை? விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துதல், நவீன கட்டிடங்கள், செயற்கை வேலிகள், புதர் செடிகள் இல்லை. சரியா? நவீன கட்டிடங்கள், செயற்கை வேலிகள், புதர் செடிகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை முற்றத்திலிருந்து சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யார்? பாரதியார். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சலீம் அலி. 64. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளவர் யார்? டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ என்று பெயரிட்டவர் யார்? சலீம் அலி. உலகிலே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்னது? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? சத்திமுத்த புலவர். கிழவனும் கடலும், அதாவது கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1954. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் பற்றிய நூல் எது? கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? சாண்டியாகோ. கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் என்ன? மனோலின். சாண்டியாகோவிற்கு எத்தனை நாள் மீன் கிடைக்கவில்லை? 84 நாட்கள் மீன் கிடைக்கவில்லை. 78. சாண்டியாகோவுடன் மனோலின் எத்தனை நாட்கள் கடலுக்கு சென்றான்? 40 நாட்கள் கடலுக்கு சென்றான். சாண்டியாகோ தூண்டிலில் எந்த மீனை மாட்டி வைத்திருந்தார்? சூறை மீன். சாண்டியாகோவிற்கு எத்தனையாவது நாள் மீன் கிடைத்தது? 85வது நாள். தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. அதாவது தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? அதாவது 30 எழுத்துக்கள். உயிர் 12, மெய் 18. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமான எழுத்து எது? முதல் எழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எது? சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஸ் எழுத்து தோன்றுகிறது? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் டேஸ் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யெழுத்து சேர்ந்ததாக இருக்கும்.
உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு எழுத்தை ஒத்திருக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு டேஸ் எழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்து ஒத்திருக்கும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து எது? ஆயுத எழுத்து. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அதாவது ஆயுத எழுத்துக்கு வச்சிருப்பாங்களா 3 புள்ளி, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை என்ற பெயர்களை உடைய எழுத்து எது? ஆயுத எழுத்து. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறிலெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. நல்லா கவனிங்க. தனக்கு முன் ஒரு குறிலெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. தனித்து இயங்காது எழுத்து எது? ஆயுத எழுத்து. உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து டேஸ் ஆகும், சார்பெழுத்து ஆகும். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? திருக்குறள். எந்த நூலில் இல்லாத செய்திகளே இல்லை? திருக்குறள். எந்த நூலில் இல்லாத செய்திகளே இல்லை? திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? திருக்குறள். எழுத்துக்களுக்கு தொடக்கம், உலகுக்கு தொடக்கம் டேஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரமும் ஆதி பகவனும். இதுதான் எழுத்துக்களுக்கு தொடக்கம் டேஸ், உலகுக்கு தொடக்கம் டேஸ், அதாவது அகரமும் ஆதி பகவன். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார்? பெரியோர். மக்களுக்கு எது மகிழ்ச்சி? தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் அது மகிழ்ச்சி. அன்பு இல்லாதவர் யார்? எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள், அவர்கள்தான் அன்பு இல்லாதவர். அன்பு உடையவர்கள் யார்? தம்முடம்பும் பிறர்க்கே என்பார்கள், அவர்கள்தான் அன்பு உடையவர்கள். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாத டேஸ், வெறும் எலும்பும் தோலும் தான். ஒருவருக்கு சிறந்த அணி எது? பணிவு, இன்சொல், இது 2 தான் சிறந்த அணி. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. திருவள்ளுவர், அதாவது 108, திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? திருவள்ளுவர். தெய்வ புலவர், பொய்யில் புலவர், வான்புகழ் வள்ளுவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறள் டேஸ் பிரிவுகள் கொண்டுள்ளது? 3 பிரிவுகள் கொண்டுள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்களை கொண்டுள்ளது? திருக்குறள் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கும் நூல் எது? திருக்குறள். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். திருக்குறள் டேஸுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 118, இனிய டேஸ் இன்னாத கூறல் கனியிருப்ப டேஸ் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. 119, அன்பிலார் டேஸ் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு. இது அப்படியே திருக்குறள் தான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. 120, எதுகை மோனை சொற்களை எடுத்தெழுதுக. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய செய்வார், அதாவது எதுகை மோனா செயற்கரிய செய்வார், செயற்கரிய என்னது செய்களா. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு எது? 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. மாரியப்பன் எந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார்? உயரம் தாண்டுதல். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர்? பறவை.
இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் உரையாற்றினார். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். பணி காரணமாக ஊருக்கு சென்றார். தன்னுடைய வேலை, அதாவது முத்து அவருடைய வேலை காரணமாக ஊருக்கு சென்றார். வேலைக்கு சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய பணி காரணமாக வேலைக்கு சென்றார். 127 கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை டேஸ் அழைத்தாள். அதாவது தோழியை அழைத்தாள். 128 புல் என்பதன் வேறு பெயர் என்ன? பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். வரிசையில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இது மாறி மாறி இருக்கும், நம்ம கரெக்டாக எழுதணும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்ததும் வரிசையில் அமைத்து எழுதுக தான். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. வரிசையில் அமைத்தெழுதுக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். வரிசையில் அமைத்தெழுதுக. மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சொல்லும் பொருளும் அறிக. திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, மேரு இமயமலை, காணி நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம், கிணறு கேணி. அதாவது நாங்கள் இதில் எல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். இது சேர்ந்து கொடுத்தோம். இப்போ தனித்தனியாகவே இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். சொல்லும் பொருளும் அறிக. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, மேரு இமயமலை, காணி நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம், கிணறு கேணி. பிரித்தெழுதுக. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு. நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே. தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். திரும்ப ஒரு தடவை பிரித்தெழுத சொல்கிறேன். வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு. நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே. தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். சேர்த்தெழுது. இப்போ சேர்த்தெழுது பிரித்தெழுது அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னா சொல்லும் பொருளும் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். சேர்த்தெழுது. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் அவன் அலிபோல். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் வழித்தடம். சேர்த்துல திரும்ப சொல்கிறேன். கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் அவன் அலிபோல். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் வழித்தடம். பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். தமிழுக்கு நிகரான ஆங்கில சொல். சரிங்களா. இது கண்டம் கான்டினென்ட். வலசை மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை கிளைமேட். புகலிடம் சாங்சுரி. வானிலை வெதர். புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. 140 திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது? செங்கால் நாரை. பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி. அதாவது என்னன்னா 143 ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி. சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு
தமிழ் முதல் பருவம் இயல் 2 சிலப்பதிகாரம் காணிநிலம் சிறகின் ஓசை கிழவனும் கடலும் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் திருக்குறள். இது பார்த்தாச்சு. இயல் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கும். சரிங்களா? எங்களுடைய பழைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.